இயேசுவே எமக்கு நன்றி, இயேசுவே எமக்கு புகழ், இயேசுவே எமக்கு ஆராதனை. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனமே, இந்த மாலை பொழுதினிலே தூய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரும் சில ஒழுங்குமுறைகள் என்னவென்றால், கடவுளின் அருளை புறக்கணித்த விடாதபடி எச்சரிக்கையாக இருக்கும்படி. ஏனென்று சொன்னால், நாம் அனைவரும் முன்குறித்து வைத்தவர்கள். கடவுளால் முன்குறித்து வைக்கப்பட்டோம், அழைக்கப்பட்டோம். அவருடைய வார்த்தைகளினால் மெருகூட்டப்பட்டோம். அவருக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டோம், அவருக்கு ஊழியம் செய்வதற்காக. அதனால தான் எபிரேயர் 12:25 சொல்லுகிறது, கடவுளின் வார்த்தைக்கு செவி சாய்க்க மறுத்து விடாதபடி பார்த்து கொள்ளுங்கள். கடவுளின் வார்த்தைக்கு செவி சாய்க்க மறுத்து விடாதபடி பார்த்து கொள்ளுங்கள். முதலாவது காரியம். இரண்டாவது காரியம், உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். மூன்றாவது காரியம், அனைவருடனும் அமைதியாய் இருக்க முயலுங்கள். தூய்மையை நாடுங்கள். தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார். நான்காவது காரியம், அசைக்க முடியாத அரசை பெற்றுக்கொண்ட நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். நன்றி உணர்வோடு இருப்போம். இறைப்பற்றோடு அவருக்கு ஊழியம் செய்வோம். ஐந்தாவது காரியம், அச்சத்தோடு கடவுளுக்கு உகந்த முறையில் அவருக்கு வழிபாடு செய்வோம். ஆறாவது காரியம், இறைப்பற்றோடு ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம். ஏழாவது காரியம், நன்றி உணர்வோடு அவருக்கு ஊழியம் செய்வோம். ஏனென்றால் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, நம் ஆண்டவர் அழிக்கும் நெருப்பு போன்றவர். அல்லேலூயா. 11ஆம் அதிகாரம் முதல் வார்த்தை இவ்வாறாக சொல்லுகிறது, சகோதர அன்பில் நிலைத்திருங்கள். சகோதர அன்பில் நிலைத்திருங்கள். கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை அங்கே தான் ஆரம்பிக்கிறது. இப்போ கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் முதலாவது காரியம், சகோதர அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். ஆமன் பாஜர்களே, மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுளின் அருளை புறக்கணித்து விடாதபடி எச்சரிக்கை. 7 காரியங்கள் மறந்து போகாதீங்க. எபிரேயர் 13:7 சொல்லுகிறது, உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்து சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள். அவர்களது வாழ்வின் நிறைவை எண்ணி பார்த்து நீங்களும் அவர்களைப் போல நம்பிக்கையுடையவர்களாக இருங்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் இடம் சியோன் மலை, வாழும் கடவுளின் நகர், விண்ணக எருசலேம். அதனை பல்லாயிரக்கணக்கான வானதூதர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். அவருடைய பிரசன்னத்தில் நம்ம இருக்கிறோம். நம்மை சுற்றி நாம் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து ஸ்துதிக்கும் பொழுது, சோத்திர பலிகள் எடுக்கும் பொழுது, அவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது பல்லாயிரக்கணக்கான வானதூதர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள் என்ற உணர்வு நமக்குள்ளே வேண்டும். அந்த உணர்வு நமக்குள்ளே வந்தால் மட்டும்தான் நாம் தூய்மையாக இருக்கிறோம் என்று அர்த்தம். அப்பொழுதுதான் அமைதியாக இருக்க முடியும்.
தூய்மையை நாட முடியும். தூய்மையின்றி ஆண்டவரை தரிசிக்க முடியாது. தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. தொடர்ந்து ஜெபி. உன்னை எதுவும் துன்புறுத்தாது இருக்க ஜெபி. இறை இரக்கத்தின் செய்தி அதுதான். எத்தனையோ பேர் என்னோடு இவ்வளவு நெருக்கமாக இருக்க விரும்பினாலும் உனக்குத்தான் இந்த அருள் வழங்கப்பட்டுள்ளது. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியம். 500க்கும் மேலான மக்கள் இந்த குழுவில் இருக்கிறாங்க. இடைவிடா சகாய மத குரூப்பில் இருக்கிறாங்க. மோர் தென் 500. ஆனால் எத்தனை பேருக்கு இந்த குழுவில் வந்து சேர்ந்து இறை வார்த்தையை கேட்கவும், இறை வார்த்தையை வாசிக்கவும், இறை வார்த்தையை தியானிக்கவும், இறை வார்த்தையின் மறை உண்மைகளை அறிந்து கொள்ளவும் எத்தனை பேருக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. ஆனால் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கின்ற இந்த இடம் கடவுளுடைய இறைவேண்டல் வீட்டின் இடம். அல்லேலூயா. இங்கே பல்லாயிரக்கணக்கான வானதூதர்கள் சூழ்ந்து நின்று கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் உணர வேண்டும். உணர்ந்தால் மட்டும்தான் அங்கே பரிசுத்தம் வரும். பரிசுத்தம் வந்துவிட்டால் இறைவனுடைய தரிசனத்தை காண முடியும். இல்லையென்றால் அவருடைய தரிசனத்தை காண முடியாது. இறை வார்த்தையின் மறை உண்மைகளை புரிந்து கொள்ள முடியாது. இறை வார்த்தையின் மறை உண்மைகளை அறிந்து கொள்ள முடியாது. உங்களால் வாசிக்க முடியாது, உங்களால் ஜெபிக்க முடியாது, ஸ்துதிக்க முடியாது. ஊமையைப் போல் இருப்போம், ஊமையைப் போல் சென்று விடுவோம். ஆண்டுடைய வார்த்தைகளை ஸ்துதிக்க வேண்டும் என்றால், ஆண்டுடைய வார்த்தைகளை வாசிக்க வேண்டும் என்றால், அவருடைய மறை உண்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் மனித ஞானத்தினால் அல்ல, இறை ஞானத்தினால். ஞானத்திலிருந்து வருகின்ற இறை புகழ்ச்சி அது விண்ணகத்திலிருந்து அருளப்பட வேண்டும். விண்ணகத்திலிருந்து அருளப்பட்டால் கடவுளை அதை வளபெற செய்வார் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. அன்பார்ந்தவர்களே, உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். கடவுளின் அருள் 2 கொரிந்தியர் 12:9 மிக அழகாக வாசிக்கிறோம். என் அருள் உனக்கு போதும், உன் வலுவின்மையில் தான் என் வல்லமை வெளிப்படும். என் அருள் உனக்கு போதும். எத்தனையோ பேர் என்னோடு இவ்வளவு நெருக்கமாக இருக்க விரும்பினாலும் உனக்குத்தான் இந்த அருள் வழங்கப்பட்டுள்ளது. மறந்து போனாயோ? ஆண்டவர் உன்னை தான் பெயர் சொல்லி அழைத்தார். மறந்து போனாயோ? நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நான் உன்னை புடமிட்டேன். பொன்னை போல அல்ல, வெள்ளியை போல அல்ல, துன்பம் என்னும் உலை வழியாக நான் உன்னை புடமிட்டேன். நீ எனக்குரியவள், நீ எனக்குரியவன். துயாவியானவருக்கு துயரம் அறிவித்து விட்டு சில நேரங்களில் நான் ஜெபிக்க வரும் பொழுது காலை முதல் மாலை வரை என் உள்ளத்தில் ஒரு பயம் இருக்கும். ஆண்டவரே, இன்னைக்கு மாலை நான் என்ன சொல்லணும், என்ன சொல்லணும், என்ன சொல்லணும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். என் அறிவு கெட்டியதை நான் சொல்ல முடியாது.
கேட்டுக்கிட்டே இருப்பேன். வாக்கிங் போனாலும் சரி, வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, யாரு கூடயாவது பேசிகிட்டு இருந்தாலும் சரி, என் உள்ளம் ஏதோ ஒன்று தேடிக்கொண்டே இருக்கும். ஆண்டவரே, நான் என்ன சொல்லணும் என் மக்களுக்கு, என்ன சொல்லணும் என்று நான் வாஞ்சையோடு கேட்டுக்கொண்டே இருப்பேன். அது என்னுடைய மனவெள்ளி ஜெபமாக கூட இருக்கும். வார்த்தை அவர் அனுப்புகிற வரைக்கும் எனக்கு முடியாது, வார்த்தை வராது, ஜெபிக்க முடியாது, துதிக்க முடியாது. ஒரு வார்த்தை அவர்கிட்ட வாங்கன்னு சொன்னால் நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நான் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஒரு நிமிஷத்தில் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவர் அப்படியே அவருடைய சமூகத்தில், அப்பா அப்பா நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். அப்பா நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். வாழ்வதரும் வசனமெல்லாம் நீரென்று அறிந்த பின்னே வேறெங்கு நான் போவேன், எந்தன் புகலிடம் நீரே அப்பா. வாழ்வதரும் வசனமெல்லாம் நீரென்று அறிந்த பின்னே வேறெங்கு நான் போவேன், எந்தன் புகலிடம் நீரே அப்பா. அப்பா நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். பாடி வரும் பறவைகளும் காடுகளின் மிருகங்களும் உன் அன்பில் மகிழ்ந்திருக்க நான் உம்மை பிரிந்து நொந்தேன். காடுகளின் மிருகங்களும் பாடி வரும் பறவைகளும் உன் அன்பில் மகிழ்ந்திருக்க நான் உம்மை பிரிந்து நொந்தேனப்பான்னு சொல்லி அப்படியே அவர்கிட்ட சரண்டர் அடிச்சிட்டோன்னா, அப்பா பிதாவே அனைத்தையும் நான் நம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, அதனால தான் அந்த இறையிறக்கத்தின் செய்தியில் அழகாக சொல்கிறாரு, எத்தனையோ பேர் என்னோடு இவ்வளவு நெருக்கமாக இருக்க விரும்பினாலும் உனக்கு தான் இந்த அருள் வழங்கப்பட்டுள்ளது. எத்தனையோ பேர் என்னோடு இவ்வளவு நெருக்கமாக இருக்க விரும்பினாலும் உனக்குத்தான் இந்த அருள் வழங்கப்பட்டுள்ளது. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, எத்தனையோ பேர். ஆனால் உனக்கு கொடுக்கப்பட்ட மறந்து போனாயே, அவருடைய அன்பை மறந்து போனாயே, அவருடைய அன்பை சுவைக்க மறந்து போனாயே, அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பேசி தூயாவியானவருக்கு துன்புறுத்தி தூயாவியானவருக்கு வருத்தத்தை உண்டாக்கி அவரை விட்டு விலகி போக, அவரை விட்டு விலகி செல்ல நினைக்கிறாயே,
உன் ஆன்மாவில் என் எளிய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக உன்னை அழைத்தேனே, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேனே. நான் உன்னை நண்பர்கள் என்றேன், சகோதரன் என்றேன், சகோதரிகள் என்றேன். நான் உங்களுடைய பணியாளனாக இருந்தேனே, நான் உங்களுடைய பாதங்களை கழுவினேனே. இன்னைக்கு இயேசு நம்மள்கிட்ட பேசுகிறார். நான் உன்னுடைய பாதங்களை தொட்டு கழுவினேன் அல்லவா, மறந்து போனாயோ? நீங்கள் என்னை போதகர் என்றும் தலைவர் என்றும் கூறுகிறீர்கள். ஆனாலும் நான் தலைவர் தான், போதகர் தான். இருந்தாலும் நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்கள் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொல்லவில்லையா? கற்பித்ததை மறந்து போனாயா? உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்து சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள். அவர்களது வாழ்வின் நிறையை எண்ணி பார்த்து நீங்களும் அவர்களைப் போல நம்பிக்கையுடையவர்களாக இருங்கள், அவர்களைப் போல் ஆகுங்கள். கடவுளின் வார்த்தைக்கு செவி சாய்க்க மறுத்து விடாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். அவருடைய எச்சரிக்கை செவி சாய்க்க மறுத்தவர்கள் தண்டனைக்கு தப்பவில்லை. அவருடைய வார்த்தை விண்ணுலகிலிருந்து பேசப்படுகிறது. விண்ணுலகத்திலிருந்து பேசுபவரை புறக்கணித்தால் நாம் எவ்வாறு தப்பித்துக் கொள்ள முடியும்? அவருடைய குரல் அன்று மண்ணுலகை அதிர செய்தது. இப்பொழுது அவர் இன்னும் ஒரு முறை மண்ணுலகம் மட்டும் அல்ல, விண்ணுலகையும் நடக்கும்பர செய்வேன் என்று உறுதியாக வாக்களித்துள்ளார். இறுதி காலம் நெருங்கிவிட்டது. இன்னும் ஒரு முறை என்பது அதிர்பவை யாவும் படைக்கப்பட்டவை என்னும் முறையில் அகற்றப்படும் என்பதை எடுத்து காட்டுகிறது. விண்ணும் மண்ணும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒரு நாளும் ஒழியாது. அதுதான் அப்போது அசையாதவையே நிலைத்து நிற்கும். அசையாதவையே நிலைத்து அசையாதது எது? ஆண்டவருடைய வார்த்தை. அசையாத நிலை எது? ஆண்டவருடைய வார்த்தை. மற்றதெல்லாம் அழிஞ்சிடும். இந்த கடைசி காலம் வந்தாச்சு. கேஸ் தட்டுப்பாடு, உணவு தட்டுப்பாடு, இப்போ எல்லாம் விறகு தேடி போக ஆரம்பிச்சிட்டோம். உணவு பஞ்சம் வரப்போகுது. இப்போ அந்த போர் முழக்கத்தினால் எழுந்த புகையினால அதனால் ஒரு மழை பெய்ய போகுதாமா, அக்கினி மழை. அதனால் அநேக பேருக்கு சுத்தமான காற்று கிடைக்காது. பஞ்சம், காற்று கிடைக்காத பஞ்சம், இவையெல்லாம் போர் முழக்கங்களும் எல்லாம் வரும் பொழுது இறுதி காலம் என்று புரிந்து கொள்ளுங்கள். நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? உன்னத இறைவனை புறக்கணித்து, உன்னத இறைவனின் வார்த்தையை புறக்கணித்து அல்லவா ஓடிக்கொண்டிருக்கிறோம். மறந்து போக வேண்டாம். உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்து சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள், மறந்து போக வேண்டாம். ஆண்டவர் அழகா சொல்ற, நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவ கடமைப்பட்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லுவார். ஆமன் பாரதர்களே, அசைக்க முடியாத அரசை பெற்றுக்கொண்ட நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். அசையாதவை என்ன? அசைக்க முடியாத அரசு, விண்ணகம், நிலைவாழ்வு. புரிந்து கொள்ளுங்கள். நிலைவாழ்வை நோக்கி நாம் ஓடணும். அதனால்தான் எபிரேயர் 13:6 சொல்லுகிறது, இதனால் நாம் துணிவோடு ஆண்டவரே எனக்கு துணை, நான் அஞ்ச மாட்டேன், மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று கூறலாம். ஆமென். நாம் துணிவோடு சொல்லலாம்,
அசைக்க முடியாத அரசை பெற்றுக்கொண்ட நாம், அந்த நாம் இதனால் நாம் துணிவோடு சொல்ல முடியும், ஆண்டவரே எனக்கு துணை, நான் அஞ்ச மாட்டேன். மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலுயா பாடுவோம். அல்லேலுயா தோல்வி இல்லை, அல்லேலுயா வெற்றியுண்டு. அல்லேலுயா தோல்வி இல்லை, அல்லேலுயா வெற்றியுண்டு. அசைக்க முடியாத அரசை பெற்றுக்கொண்ட நாம் நன்றி உள்ளவர்களாயிருப்போம். அசைக்க முடியாத அரசை பெற்றுக்கொண்ட நாம் நன்றி உணர்வோடு இருப்போம். அசைக்க முடியாத அரசை பெற்றுக்கொண்ட நாம் இறைப்பற்றோடு இருப்போம். அசைக்க முடியாத அரசை பெற்றுக்கொண்ட நாம் அச்சத்தோடும் கடவுளுக்கு உகந்த முறையில் அவருக்கு வழிபாடு செய்வோம். அவருக்கு வழிபாடு. அசைக்க முடியாத அரசை பெற்றுக்கொண்ட நாம், அசைக்க முடியாத அரசு எங்கே இருக்கிறது? பரலோகம். அல்லேலூயா. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. அசைக்க முடியாத அரசு பரலோகம் மாத்திரம். விண்ணகமே தாய்நாடு, அசைக்க முடியாத அரசு. அதிர்பவை யாவும் படைக்கப்பட்டவை என்னும் முறையில் அகற்றப்படும். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போம். அசைக்க முடியாத என் வார்த்தைகளோ ஒரு நாளும் ஒழியாது. அப்போது அசையாதவையே நிலைத்து நிற்கும். அசையாதவை ஒன்று மட்டும், ஆண்டவருடைய வார்த்தை. அது அசையாது, அது மட்டும் நிலைத்து நிற்கும். அசைக்க முடியாத அரசு விண்ணகம். விண்ணகமே தாய்நாடு, நிலை வாழ்வு. அங்கே பசி இருக்காது, தாகம் இருக்காது, மன துயரம் இருக்காது. அங்கே வெண் கிரீடம், தூய கிரீடம் பொருந்தியவர்களாய் ஆண்டவருடைய வலப்பக்கத்தில் அமரக்கூடிய பாக்கியத்தை பெற நாம் போராடுவோம். வருத்தம், பசி, தாகம், மன துயரம் அங்கே இல்லை. வருத்தம், பசி, தாகம், மன துயரம் அங்கே இல்லை. விண்கிரீடம் வாஜிப்பேன், விண்ணவர் பாதம் செல்வேன். விண்கிரீடம் வாஞ்சிப்பேன், விண்ணக பாதம் செல்வேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ.
இன்ப இயேசுவை நான் இன்று காண்பேனான்னு சொல்லி அனைவருடனும் அமைதியாக இருக்க முயல்வோம். தூய்மையை நாடுவோம். தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை தரிசிக்க முடியாது என்பதை உணர்வோம். உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்து கொள்வோம். கசப்பான நச்சுவேர் எதுவும் உங்களுக்குள் முளைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்து கொள்ளக்கூடிய ஞானத்தை தாங்க ஆண்டவரே. கடவுளின் வார்த்தைக்கு செவிசாய்க்க மறுத்துவிடாதபடி பார்த்து கொள்ள நீர் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. கடவுளின் வார்த்தைக்கு செவிசாய்க்க மறுத்துவிடாதபடி அசைக்க முடியாத அரசை பெற்றுக்கொண்ட நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் ஆண்டவரே. நன்றியுணர்வோடும் இறைப்பற்றோடும் அச்சத்தோடும் கடவுளுக்கு உகந்த முறையில் அவருக்கு வழிபாடு செய்வோம் என்று சொல்லி, ஏனெனில் நம் ஆண்டவர் அழிக்கும் நெருப்பு போன்றவர் என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையோடு நேர்மையோடு ஏனென்று சொன்னால் எபிரேயர் 12:18 சொல்வதைப் போல நீங்கள் வந்து சேர்ந்திருப்பது தொற்றுணரக்கூடிய தீப்பறி இருள் சூழ்ந்த மந்தாரமான சுழல் காற்று வீசுகின்ற சீனாய் மலை அல்ல. அங்கு எக்காலம் முழங்கிட்டு பேசும் குரல் ஒன்று கேட்டது. அக்குரலை கேட்டவர்கள் அதற்கு மேல் தங்களோடு ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஏனெனில் இம்மலையை கால்நடை தொட்டால் கூட அதை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்று அக்குரல் கொடுத்த கட்டளையை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே விடுதலை பயண நூலிலே வாசிக்கிறோம். விடுதலை பயணம் 19ஆம் அதிகாரம் 16 முதல் 22 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். கடவுளின் வார்த்தைக்கு செவிசாய்க்க மறுத்து விடாதபடி பார்த்து கொள்வோம். உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்து சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள். அவர்களது வாழ்வின் நிறைவை எண்ணி பார்த்து நீங்களும் அவர்களைப் போல நம்பிக்கையுடையவர்களாக இருங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். பல்வேறு வகை நூதனமான போதனைகளால் கவரப்படாதீர்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற அருமை தேவ ஜனமே, கடவுளின் அருளை புறக்கணித்து விடாதபடி நம்மை எச்சரிக்கிற தேவனுக்கு நன்றி சொல்வோம். கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாக 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 ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.